ஜெய் காயல் புவனேஸ்வரி, உன் ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும் வரை எந்த எதிரியும் என்னை தோற்கடிக்க முடியாது. இது என் தெய்வத்தின் மீது சாட்சியாக சொல்கிறேன். சாமுண்டேஸ்வரி பாதத்தின் மீது சாட்சி, என் குல தெய்வமான திருப்பதி தீமக்கன் மீது சாட்சி. எந்த ஆயுதமும் இல்லாம புலி மாறி போராடி எதிரிங்களை வெறும் கையால் அழிக்கிறவங்க நம்ம வீரர்கள். வாங்க வீரர்களே, தமிழர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம். தமிழர் கொடியை இமயமலையில் கொடி ஏற்றுவோம். ஜெய் வீரபக்ஷா. ராஜாதிராஜ, ராஜமாதாண்ட, ராஜராஜேஸ்வர, ராஜரத்னாகர, ராஜாதிராஜ, ராஜாதிராஜ, தமிழர்களின் குலதெய்வம் பராக் பராக் பராக். நல்ல காலம் பிறந்திருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. 3 6 காலம், 6 12 காலம் வரப்போகுது. என் தாயி ஜக்கம்மா சொன்ன வார்த்தை பொய்யாகாது தாயி, பொய்யாகாது. இந்த வீட்ல இருக்கிற பையன் சாதாரண பையன் கிடையாது, அவன் யோகராஜன், இந்த ஊரோட இளவரசன், அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற மகாராஜன். ஆனா தாயி, அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு தாயி. அதுல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த வீட்டு பையன் சாதாரணமானவன் இல்ல தாயி, சாதாரணமானவன் இல்ல. சாதாரண பையன் இல்ல தாயி, சாதாரண பையன் இல்ல. அம்மா நமக்கு ஆசையா சோறு போட்டுவா, அப்பா நமக்கு சொத்து சுகம் கொடுப்பாரு, நமக்கு நாமளே கொடுத்துக்கிறது தான் கெத்து. டேய் மச்சான், பொண்ணு நம்ம காலேஜ்ல படிச்சவதான், பாக்குறதுக்கு செம்மையா இருப்பா. கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன். ஏய், என்னடா 2 பேரும் இப்படி பெருமூச்சு விடுறீங்க? உன்னை கிண்டல் பண்றீங்களா? இல்லண்ணா, அவ எனக்கு தங்கச்சி மாதிரிண்ணா. நீ பொண்ணு வீட்டுக்காரனா? ஆமா ஆமா. போ 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 போ. போடா, முன்னாடியே போடா, சொல்ல உள்ள மாட்டா போடா. மாப்பிளைக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் போல இருக்கடா. அவன் யாருன்னு தான் பாத்துருவோமே. யார கட்டிய நெருப்பு வச்சா? இது நெருப்பு இல்லப்பா, அக்னி. என்ன அக்னி? பொல்லாத அக்னி. எம்ம மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. டேய், எங்க அண்ணனுக்கு நெருப்புனாலே ஆகாதுடா. ஐயோ, முதல்ல நெருப்பு ஆனடா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி புகைய போட்டா அபசகுணமா இருக்கே. மாப்பிள்ள, அந்த கத்தியை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். கத்தி எல்லாம் கேட்டுறாத. கத்தினா எங்க அண்ணனுக்கு ரொம்ப பயம். அப்படியா? சவுண்ட நிப்பாட்டா. என்னடா வாசிக்கிறா? ஏய் நிறுத்துங்கயா. அண்ணனுக்கு சவுண்டுனா பயம். சைலண்டா வாசிங்க. அண்ணா ஓகேவா? அண்ணா சவுண்ட நிப்பாட்டியாச்சே. நீ ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு. என்னையா 20 வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கன பொண்ண பாழுங்கணத்துல போய் தள்ளுற? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஃபாரின் மாப்பிள்ள சொத்து சுகம்லாம் இருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணல. அப்புறம் உயிர் பயத்துக்காகத்தான். அதனாலதான் அடக்க ஒடுக்குமா அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு கை கட்டி நின்னுகிட்டு இருக்கேன். முகூர்த்தத்துக்கு நாடி ஆயிட்டே இருக்கு. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. உன் பொண்டாட்டியையும் பையனையும் நீ காப்பாத்திருவ. உன் பொண்ணை யார் காப்பாத்துவாங்க?